வாழ்க்கையில் நீ சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட சரித்திரமாக மாற வேண்டும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருந்தால் அந்த கண்ணீரை நீங்கள் சரித்திரமாக மாற்ற கற்றுக்கணும். உங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வருது அப்படின்னாலே பலவிதமான துன்பங்களை அனுபவித்ததுனால தான் உங்களுடைய கண்ணில் கண்ணீர் வருது. அந்த கண்ணீருக்கு நீங்கள் ஒரு பரிசு கொடுக்க வேண்டாமா? அந்த பரிசு தான் சரித்திரம். அந்த பரிசு தான் அந்த கண்ணீருக்கு சரித்திரமாக கொடுக்க வேண்டும். நீங்கள் சிந்திய கண்ணீரை அது விலை மதிப்பற்றதாக நினைத்து இந்த உலகில் நீங்கள் சந்திக்கும் நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சிந்திய கண்ணீரை மற்றவர் சிந்தக்கூடாது என்ற எண்ணத்தை உங்களுள் உருவாக்கி அதற்கான உயர்வான சிந்தனைகளை உங்களிடம் இருந்து மற்றவர்களுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் துன்பம் எதற்காக வருகிறது என்றால், பக்குவ நிலை அடையாததால், பகுத்தறிவை முழுமையாக பயன்படுத்தாததால் பல துன்பங்களுக்கு நீங்கள் ஆளாகிறீர்கள். அப்படி இல்லாமல் பக்குவ நிலை அடைந்துவிட்டால் உங்களுக்கு எந்த துன்பமும் வராது. அப்படி துன்பம் வராமல் பார்த்து கொண்டால் உங்கள் கண்ணிலும் கண்ணீர் வராது. ஏனென்றால் துன்பம் வராமல் பார்த்து கொண்டாலே நீங்கள் பக்குவப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அப்படி பக்குவப்பட்டுவிட்டால் கண்ணில் கண்ணீர் வரவேண்டிய அவசியம் இருக்காது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் எதிர்பாராமல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பம் வந்துவிட்டால், நெருக்கடியான சூழ்நிலைகளில் கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் பிறகு வாழ்க்கையில் கண்ணீரை சிந்தக்கூடாது. அப்படி உங்களுடைய அறிவை வளர்த்தி கொண்டு, உங்களுடைய திறமையை உயர்த்தி கொண்டு, நீங்கள் இந்த மண்ணுலகில் மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ வேண்டும். அப்படி வாழும்போது மனிதகுலத்தில் மாமனிதனாக நீங்கள் வாழ முடியும். கண்ணீர் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது சரித்திரம் படைக்கத்தான் அந்த கண்ணீர் வரவேண்டுமே ஒழிய, எல்லா நேரங்களில் கண்ணீர் விட்டால் உங்களுக்கு மதிப்பிருக்காது. உங்களுடைய கண்ணில் கண்ணீர் வருகிறது என்றால் அந்த கண்ணீரே உங்களுக்கு துன்பத்தின் இறுதி கட்டமாக இருக்க வேண்டும். அதற்கு பின்னால் நீங்கள் இந்த மண்ணுலகில் சரித்திர நாயகனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்
எந்த மனிதனும் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இருக்காது. ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நீங்கள் சரித்திரம் படைத்தால் மட்டுமே அந்த கண்ணீருக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதையாக இருக்கும். இல்லையென்றால் உங்களுடைய வாழ்க்கையே மதிப்புக்குரியதாக இருக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையால் வாழ்க்கையில் நீ சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட சரித்திரமாக மாற வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் வாழ கற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, உலகமே ஒரு சரித்திர மனிதர்களாக மாறிவிடுவார்கள் என்பதுதான் உண்மை. நன்றி.